வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுவையான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பாய் வீட்டு நெய் சோறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். Audio Jungle. குக்கரில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதில் ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதோட தேங்காய் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் காஞ்சிடுச்சு. 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். பட்டை 3 பட்டை எடுத்துருக்கோம். 4 கிராம்பு, பிரியாணி இலை 2. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டை கிராம்புலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நைஸாக கட் பண்ணி வச்சு 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கண்ணாடி மாதிரி ஆனால் போதும். ரொம்ப வதங்கிட்டால் பிரியாணி டேஸ்ட் வந்துடும். இப்போ வந்து பச்சை மிளகா 2 ஆட் பண்ணியிருக்கோம். காரத்துக்கு அதுதான் போடணும் நம்ம. உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா வதக்கலாம், பச்சை வாசனை போகிற அளவு. நம்ம ஏற்கனவே 2 டம்ளர் அரிசி ஊற வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 4 டம்ளர் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு அதிலே ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வந்து 3/4 பதம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நெய்யில் வந்து தனியாக வறுத்து எடுத்த முந்திரி பருப்பை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைமும் சேர்த்துக்கலாம், லாஸ்ட்டாக சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ 3/4 பதம் வெந்துருச்சு. குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு 2 விசில் விட்டுடலாம். ரெண்டு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிராக வந்திருக்கு. இது வந்து எந்த காயும் நமக்கு தேவையில்லை, எந்த மசாலா ஐட்டமும் சேர்க்கலை. ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம், இஞ்சி பூண்டு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.